Hi friends, so இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காணிக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் கூட்டுக்கறி. ஸோ சொரக்காய் வந்து ஆக்சுவலி நியூ மாம்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ குழந்தை வந்து இப்போ பிறந்திருக்கும்ல, அவங்களுக்கு வந்து பால் வந்து ஊறுறதுக்கு வந்து சொரக்காய் காய் வந்து ரொம்ப நல்லது. அதனால இந்த கூட்டுக்கறி அடிக்கடி நீங்கள் பண்ணி சாப்பிடலாம், உங்களுக்கு நல்ல பால் வரும். ஸோ இப்போ வந்து நான் சொரக்காவை வந்து கட் பண்ணிட போகிறேன். இந்த ப்ரெஷர் குக்கரில் அரைக்க பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ டாப்பையும் பாட்டமையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாட்டே கட் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி நான் ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ சொரக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு, ஸோ உங்களுக்கு சொரக்காயிலேருந்தும் தண்ணி வரும், அதனால் ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஊற்றிட்டு, 1/2 கப் இல்லை 1 கப் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா பருப்பு போட்டிருக்கிறதுனால. ஸோ இதை வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த கூட்டுக்கறிக்கு அரைச்சிடலாம். இதில் வந்து நான் 1 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட போகிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம். ஸோ குட்டீஸ் சாப்பிட்றதுனால 2 சின்ன வரமிளகா. ஸோ இப்போ நைஸாக இதை அரைச்சிட்டு வந்துட போகிறேன். இதை வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இருக்குல்ல, அதை போட்டுற போகிறேன். ஸோ தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த கூட்டுக்கறியை நல்லா கலந்து விட்டாச்சு. அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த கூட்டுக்கறி திக்காகிடும். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து தேவைக்கு தக்கன சால்ட் போட்டுற போகிறேன். சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டிடலாம். ஸோ இந்த கூட்டுக்கறி ரொம்ப ஈஸி பண்ணுறது. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பருப்பு ஊற்றி கொடுப்பீங்கள்ல, அதுக்கு பதில் இதை ஊற்றி ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நெய் ஊற்றி ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம தாளிச்சிடுவோம். இதில் வந்து நீங்கள் 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, ஜீரகம், ஃபைனலாக கருவேப்பிலை. அவ்வளோதான். இப்போ இது பொரிஞ்சோடனே அதில் ஊற்றிடலாம். ஸோ நம்மளோட தாளிப்பு பொரிஞ்சோடனே இதில் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் வந்து அந்த கூட்டை வந்து மிக்ஸ் பண்ணி மகாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் வெண்டைக்காய் பொரியல் இல்லைன்னா ஏதாவது ஒரு பொரியல். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.